வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நேற்று அப்படிங்கிறது கடந்து போன ஒரு மேகம் மாதிரி. ஓகே, பாசிங் கிளவுட்ஸ் அது மாதிரி. ஐயோ கடந்து போயிடுச்சே அப்படின்னும் போது ஃபீல் பண்ணன்ற எந்த அவசியமே கிடையாது. நாளை அப்படிங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு. அது எப்ப நம்ம கையில இருக்கும் தெரியுமா? எப்ப அது நேர்மையான முறையில, உண்மையான முறையில, யதார்த்தமான முறையில ஒரு முழுமையான ஒரு நிறைவை நமக்கு தரும் தெரியுமா? நாளை என்பது இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை மட்டும்தான். ஓகே, அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, நாளைய குறித்த ஒரு எண்ணம், நாளைய குறித்த ஒரு திட்டம், நாளைய குறித்த ஒரு ஆசை, நாளைய குறித்த ஒரு எண்ண ஓட்டம் இருந்தா மட்டும்தான் இன்றைய வாழ்க்கையை நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும். ஓகே, அப்ப என்ன அப்படின்னா இன்றைய வாழ்க்கையில இன்னைக்கு டேட்ல நம்ம நாளைக்கு எப்படி இருக்க போறோம், நல்ல ஹெல்த்தியா இருக்கமா, நல்ல வெல்தியா இருக்கமா அப்படிங்கறதான ஒரு திட்டம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன். அதுக்கான பிளானை இன்னைக்கு நம்ம பண்ணணும். வடிவேல் டயலாக் படி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு வரல. அந்த மாதிரிதான் உண்மை என்ன தெரியுமா? நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் என்னுடைய டயட்டை நான் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய திட்டம் கரெக்டா இருக்கும். ப்ராப்பரா எந்திருப்பீங்க, எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, ப்ராப்பரான டயட் எடுத்துக்குவீங்க. உண்மைதானே? நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல பணக்காரன் ஆகணும், இல்ல நல்ல எக்கனாமிக்கலி கொஞ்சம் ஃப்ரீடமோட நான் இருக்கணும், பொருளாதார சுதந்திரத்தோட நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இன்னைக்கு சிக்கனமா இருப்பீங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நாளை என்பது எங்கேயோ கிடையாது. வாழ இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அது மாதிரிலாம் வாழக்கூடாது. இன்னைக்கான பிரசன்ட் லைஃப்ல நம்ம கரெக்டான திட்டமிட்டத்தோடு இருந்தோம்னா நாளைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.